ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி தொடரை இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு முன்னாள் ஆஸ்திரேலிய நட்சத்திர வீரர் டேவிட் வார்னர். இந்திய அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி தாங்க கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுனார், ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி இங்கிலாந்து கூட விளையாட போகுது 5 T20, அதுக்கப்புறம் 3 ODI. அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி தொடங்க போகுது. அது குறித்து நம்ம டேவிட் வார்னர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணி லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பை ஜெயிக்க வேண்டியது ஆஸ்திரேலிய எதிர் அணிக்கா இருந்தாலும் அதில் தோத்துட்டாங்க. ஏன்னா சொந்த நாட்டில் நடந்துச்சு, கண்டிப்பாக அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான் இருந்துச்சு, தோத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி விட மாட்டாங்க. என்னதான் அது பாகிஸ்தானில் துபாயில் நடந்தாலும் அது வந்து ஏஷியன் கான்டினென்ட். கண்டிப்பாக இந்தியா பிச்சுக்கும் அந்த பிச்சுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்திய அணிக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்கள போன்ற ஒரு வீரர்கள், நல்ல திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்திய அணி கோப்பையை வெல்லும். பும்ராவை தான் நம்பி இருக்குது. பும்ரா இன்ஜுரி இருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்குது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா பும்ரா வந்து ஒரு கேம் சேஞ்சர், எப்படியாப்பட்ட கேமை சேஞ்ச் பண்ணுறாரு. அதனால் அவர் இருந்தால் இந்திய அணிக்கு கூட கூடுதல் பலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பொம்ரா தாங்க. பொம்ரா இல்லைனா இந்திய அணியோட பலவீனம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அது கரெக்டாக சுற்றி காமிச்சிருக்காரு. ஏன்னா பொம்ரா இருந்தார்னா எப்படியாப்பட்ட மேட்ச் வேணால் மாற்றுவார். ஏன்னா சாம்பியன் ட்ராஃபின்றது சாதாரண தொடர் கிடையாது. கிட்டத்தட்ட இந்திய அணி தோனி இருக்கும்போது இது கப்பு அடிச்சிச்சுங்க. அதோடு இப்போ தான் கப்புக்கோசரம் விளையாட போது. கண்டிப்பாக நம்ம இந்த கோப்பை வென்றாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஏக்கம். இப்போ இருக்கிற இந்தியா லெவலில் யார் பிளேயிங் லெவலில் இருக்கிறது, சப்ஸ்டியூட்டில் இருக்கிற யாருமே இந்த கோப்பையை ஜெயிச்சது கிடையாது. என்ன கேட்டால் கோலி ஜெயிச்சிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி சீரியஸ் பிளேயர் வேறு யாருமே இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த கோப்பை வென்றாக வேண்டும் சொல்லிட்டு ஒரு கனவோடு இருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்குறோம். இந்திய அணியோட ஸ்குவாடு கூட இன்னும் உள்ளங்க, யார் யார் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் உள்ள இந்தியா பாகிஸ்தான் மட்டும்தான் உள்ள. மற்ற அணிகள் எல்லாமே அவங்களோட ஸ்குவாடை விட்டாங்க. பட் இந்திய அணி ஏன் வில்லன்னு தெரியல. இன்னும் யார் யார் எடுக்க போகிறாங்க, யார் யார் இருக்க போகிறாங்க ஒன்றுமே புரியல. ஏன்னா ஸ்டேஸ் ஐயராக இருக்கட்டும், டொமஸ்டிக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. KL ராகுல் கொஞ்சம் பேட் ஃபார்மு, நம்ம ரிஷப் பந்த் கொஞ்சம் பேட் ஃபார்மில் இருக்காங்க. அதனால் யார் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். உங்களோட ஸ்குவாடை சொல்லுங்கள். இந்திய அணியில் யார் யாரெல்லாம் விளையாடலாம், நீங்கள் யார் யாரெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்குங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.